தமிழகத்தில் சாதகமான சூழலை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர பாஜக முயற்சி செய்யும் என்று அக்கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக அரசின் தலையீடு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் ராஜா இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகம் என்றால் ஊழல் அரசியல்வாதிகள் இருப்பிடம் என கேட்கும்போது வருத்தமாக இருக்கிறது. சிதம்பரம் குடும்பத்தினர் பல ஆயிரம் கோடி அளவில் ஊழல் செய்துள்ளனர். சிபிஐ சோதனை நடந்தது மூலம் அது நிரூபணமாகியுள்ளது. கோவையில் இன்று நிருபர்களிடம் பேசிய அவர், ரஜினிகாந்த் கடந்த 5 நாட்களாக ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்தார். அப்போது அவர் பேசும்போது, நான் பச்சை தமிழன், என்னை தமிழர்கள் தூக்கி எறிந்தாலும் இமயமலையில்தான் விழுவேனே தவிர வேறு எந்த மாநிலத்திலும் விழமாட்டேன் என்றார். இதன் மூலம் அவர் நிறைய காயப்பட்டு உள்ளார் என்பது தெரிய வருகிறது. தமிழக அரசை பாஜக மறைமுகமாக இயக்காது. தமிழகத்தில் சாதகமான சூழலை பயன்படுத்தி பாஜக ஆட்சியை பிடிக்க முற்படும். தமிழக அரசை பாஜக நேரடியாகவே இயக்குவோம், இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.